ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 100 கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நறுக்கி போடாமல் 2 தக்காளியுமே அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்கள் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா கொதி வந்தோன்னே அதில் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியோடு சேர்த்து எண்ணெய் நல்லா கலண்டு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண மிளகாத்தூள் கட்டி சேராமல் இருக்கிறதுனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி வந்திருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மீனுக்கு 2 சொம்பு தண்ணின்ற அளவில் புளியை கரைச்சிக்கோங்க. கூடவே பூண்டு, கொத்தமல்லி, சீரகம், கடுகு எல்லாம் சேர்த்து கரைச்சிக்கோங்க. புளி கரைசலை குழம்பு கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மிளகா கட்டி சேரும். ஸோ கட்டி சேராத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலந்து விட்டாச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வர வரைக்கும் நல்லா மூடி எடுத்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு நம்ம 1 கிலோ காணாங்கத்திரி மீன் தான் எடுத்துருக்கோம். மீனையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ குழம்பு நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி வர நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை தனித்தனியாகவே போடுங்க, இல்லைனா மீன் உடஞ்சிரும். மீனை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி புளி கரைக்கிறது தான். ஒரு 50 பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், 1 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 5 நிமிஷம் கொதிக்கப்புறமா குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் வெந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு டைம் ஆக கொஞ்சம் கட்டியாகும். ஸோ தண்ணியாக வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பும் பதமாகவும் இருக்கும்.